சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல இந்த வாரம் ப்ரீ ஃபைனல் செலிப்ரேஷன் ரவுண்ட் நடந்தது. சோ இதுல ஏற்கனவே 6 கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு தேர்வாயிட்டாங்க. சோ இந்த வாரம் இவங்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட். இதுல நம்ம ஃபைனல் கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் பாடல, இதுல ஏற்கனவே நம்ம கண்டஸ்டன்ட்ஸா வந்தா நம்ம ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பாடல்களை வந்துட்டு பாடுறாங்க. இதுல நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய உறவினர்களோடவோ இல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்ல அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான அவங்களுக்கு பிடித்தமானவங்களுடைய பாடல்களை பாடலாம். அந்த வகையில நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுத்து பாடல்களை பாடிட்டு வந்தாங்க. அண்ட் இதுல ஒரு சிறப்பு அம்சமா ஒரு கேஷ் பிரைஸும் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ இந்த வாரத்தோட இறுதியில யாரு வந்து ரொம்பவே சூப்பரான பாடலை பாடி நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேஷ் பிரைஸ் வந்துட்டு காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே போட்டி போட்டுக்கொண்டு ரொம்பவே அருமையான பாடல்கள் எல்லாமே பாடிருந்தாங்க. அந்த வகையில நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கிற நம்ம கர்திஸ் கானா கோமையர் வந்துட்டு அவருடைய ஸ்ட்ராங் ஃபீல்டான கானால இருந்து ஒரு செம்மையான பாடலை வந்துட்டு பாடியிருந்தாரு. அண்ட் இது வந்துட்டு சினிமா பாடல் கிடையாது. சோ இவங்களுடைய ஓன் லிரிக்ஸ் பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அது மட்டும் இல்லாம நம்ம பூவையர் வந்துட்டு யாரோட வந்து பாடலை பாடினாரு அப்படின்னு பார்க்கும்போது இவரை தன்னோட அண்ணன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாரு. அண்ணா அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்துட்டு சொந்த அண்ணா கிடையாது. பட் நம்ம பூவையரோட இந்த ஒரு நம்ம பூவையர் வந்துட்டு சூப்பர் சிங்கர் வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னா இவர் தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பூவையர் வந்துட்டு இவரை பத்தி அந்த அளவுக்கு இவர் வந்துட்டு நம்ம பூவையரோட குரு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான கானா பாடலை பாடிருந்தாங்க. அண்ட் இதோட லிரிக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம பிரியங்கா, சங்கர் மகாதேவன் சார், நம்ம மணி அண்ட் பேண்ட் அவங்க எல்லாமே வந்துட்டு கலாய்ச்சி கூட இந்த பாடல்ல வந்துட்டு வரிகள் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் பாக்குறப்போ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மழலை ஃபீல் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பாடல்ல இருக்கிற எல்லாமே வந்துட்டு லிரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மழலையில நம்ம வில்லேஜ்ல வந்துட்டு விளையாடுற ஒரு விளையாட்டையுமே வந்துட்டு நினைவுக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே அருமையா ஒரு கானா லிரிசிஸ்டால எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். சோ கண்டிப்பா இந்த பாடலை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பாடலை வந்துட்டு நம்ம பூவையர் பாடும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே டபுள் ட்ரீட்டா தான் இருந்திருக்கும். அந்த வகையில நம்ம பூவையர் ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாரு. கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சங்கர் மகாதேவன் சார் வழக்கம் போல பூவையருக்கு வந்து மாஸ் கமெண்ட் தான் கொடுத்திருந்தாங்க. நம்ம கல்பனா மேம் சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க வழக்கம் போல நம்ம பூவையருக்கு ஸ்ருதி ப்ராப்ளம் தான். சோ ஸ்ருதி வந்துட்டு பக்கத்துல வந்து டாட்டா காமிச்சிட்டு அப்படியே போயிருச்சு, இன்ன வரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரியே நம்ம பூவையர் வந்து சொல்லியிருந்தாங்க. எனிவே நம்ம பூவையர் வந்துட்டு இது செலிப்ரேஷன் சோ டோன்ட் வரி. ஃபைனல்ஸ்ல வந்துட்டு நம்ம பூவையர் ரொம்பவே பெஸ்டா பாடி அவருடைய தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். சோ கண்டிப்பா நீங்க பூவையரோட ஃபேன் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம தெரிவிங்க.